இப்போ வந்து பின்பாகம் முன்பாகம் கை எல்லாமே எடுத்தாச்சு. இப்போ இதுக்கு வந்து கீழே உள்ள பட்டி, அதாவது நம்மளுக்கு சட்டைக்கு கீழே பட்டி தைக்கிறதுக்கு இப்போ அளவு எடுக்க போகிறோம். அளவு வந்து எவ்வளோன்றதை பார்ப்போம். இப்போ சட்டையில் எவ்வளோ இருக்குன்னா, சட்டையில் 6.25 இருக்குது. 6.25னா நம்ம அந்த இதுக்கு நம்ம பிடிக்கிறதுக்கு 2 இன்ச்சு விட்டுருக்கோம்ல, அதையும் சேர்த்துக்கணும். 6 இருக்கு, 6 இருக்குது. இதில் 6 2 8 இது ஒரு 1/4 இன்ச்சு இங்கே விட்டுருக்கோம். 8.25 தையலுக்கு. இது எதுக்குன்னா தையலுக்கு இது 8 வருது. 8 எடுத்துக்குவோம். இந்த சட்டையில் வந்து பட்டி வந்து 8 இருக்குது. பட்டியோட நீள பாகம் வந்து 8 இருக்குது. இப்போ நம்ம இந்த சட்டையெல்லாம் அளவு எடுத்து இந்த மிச்ச துணியில் இந்த பட்டி அளவு எடுக்கிறதுக்கு மாதிரி ஒரு நல்ல இதாக இருக்கும், துணியாக இருக்கும். அதில் இப்படி போட்டுட்டு 2 பாகமாக இருக்குது, 2 தான் இருக்குது. இப்போ இதை நம்ம அடித்து போட்டுட்டு 8 இருக்கான்னு பார்த்துக்கணும். 8 இல்லை 9 கூட வச்சுக்கோங்க. முதல்ல தைக்கிறதுனால கொஞ்சம் துணி கொஞ்சம் கூட இருந்தாலும் பரவாயில்ல. பட்டிக்கு மற்றதுக்கெல்லாம் கரெக்டாக எடுக்கணும். பட்டிக்கு கொஞ்சம் 9 எடுத்திருக்கேன் இதில். இப்போ வந்து இதில் நீளம் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். நீளம் எவ்வளோ இருக்குங்கிறத பார்ப்போம். நீளம் வந்து இதில் 2 தான் இருக்குது. 2.25 இருக்குது. இதில் 1/4 இன்ச்சு தைக்கிறதுக்கு விட்டுக்கிறோம். 2 இருக்குது, 1/4 இன்ச்சு தைக்கிறதுக்கு வச்சுக்கோம். இப்போ 2.25 இருக்குது. பட்டி வந்து 2.25. முன்னால் 2.25 இருக்குது. முன்னால் 2 தான் இருக்குதுல. இங்கே இந்த சைடில் இங்கிட்ட கூட பார்த்துக்கோங்க. நீங்கள் இந்த அளவு கூட பார்த்துக்கோங்க. சைடில் 2 இருக்குது. நம்ம தையலுக்கு 2.25 இன்ச்சு விட்டுருக்கோம். இங்கிட்டும் 1/4 இன்ச்சு விட்டுருக்கோம். அப்போ 2.25 தான் வருது. 2.25 எடுத்துருக்கோம். 2.25க்கு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இங்கே டாட் போட்டிருக்கோம்ல 8.5க்கு, இங்கே ஒரு 2.25 எடுத்துக்கோங்க. நடுவில் 2 எடுத்துக்கோங்க. இப்போ இதிலிருந்து வளைச்சி கொண்டு வந்துடுங்க. இதுதான் பட்டியோட அளவு. இப்போ நான் என் சட்டையில் நான் போட்டிருக்கேன். நீங்கள் உங்கள் இதில் இது மாதிரி அளந்து நீளத்தை முதல்ல அளந்துருங்க. அப்புறம் அகலத்தை அளந்து எடுத்துக்கோங்க. அப்புறம் கட் பண்ணுங்க. கட் பண்ண போகிறேன். இப்போ கட் பண்ணிட்டேன். இப்போ பட்டி எடுத்துட்டேன். இப்போ பட்டன் பட்டி எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். பட்டன் பட்டிக்கு ஒரு நல்ல நேர அளவாக
பட்டன் பட்டியில் நேர் அளவாக தான் போடணும், கிராஸில் போட்டுறக்கூடாது. பட்டன் பட்டி நம்ம கீழே முன்பாகம் கிராஸ் பட்டி இதெல்லாம் நேர் பாகத்தில் தான் நேராக வச்சு தான், துணியை நேராக வச்சு தான் போடணும். சைடில் போட்டுறக்கூடாது, கிராஸாக போட்டுறக்கூடாது. இப்போ சட்டையோட பட்டன் பட்டி வந்து எப்படி எடுக்கிறதுங்கிறத பார்ப்போம். பட்டன் பட்டி அளவு எவ்வளோ இருக்குன்னா, இந்த சட்டையில் இந்த சட்டையில் 7 இருக்குது. இந்த சட்டையில் 6.25 7 இருக்குது. இதில் 7னா தையலுக்கு அங்கிட்ட இங்கிட்டும் ஒரு 1/4 இன்ச்சு 1/4 இன்ச்சு விட்டுக்கோங்க. 7.5 எடுத்துக்கோங்க. 7.5னா இப்போ இது வந்து பட்டன் பட்டிக்கு வந்து நம்ம கொக்கிக்கு வந்து 2.5 எடுத்துக்கணும். அதாவது இந்த வளைய வைக்கிறதுக்கு 2.5 வேணும், கொக்கிக்கு வந்து 1.5 வேணும். நல்லா ஞாபகம் பண்ணிக்கோங்க, கொக்கிக்கு வந்து 1.5 போதும், வளைய வைக்கிறதுக்கு 2.5 வேணும். இப்போ நம்ம வளைய உள்ள பகுதிக்கே 2.5 எடுத்துக்குவோம், அப்புறம் கட் பண்ணிக்கலாம் நம்ம. இப்போ இது 2.5 இருக்கான்னு பார்த்துட்டு, 2.5 அளவு எங்கே இருக்கோ அதை பார்த்துட்டு அப்படி உள்ள பாகத்தில் நம்ம சட்டையை போட்டுக்கணும், துணியை போட்டுக்கணும். எவ்வளோ எடுத்தோம் நம்ம? 7.5 எடுத்திருந்தோம். 7.5 தானே நீளம் எடுத்தோம். அரை முக்கால் 7.5 எடுத்திருக்கோம். 7.5 அளவு எடுத்து இப்போ இங்கே 2.5 எடுத்திருக்கோம். அது பட்டிக்கு வந்து 2.5 நீளம் எடுத்திருக்கோம், அகலம் எடுத்திருக்கோம். இப்போ நீளம் எடுக்கணும் 7.5. இப்போ வந்து இதுலையும் ஒரு மார்க் பண்ணிக்கிறோம். பட்டன் பட்டி வெட்டியாச்சு. பட்டன் பட்டி வெட்ட போகிறோம், மார்க் பண்ணிட்டோம். இப்போ வெட்ட போகிறோம். இதை வெட்டி எடுத்தாச்சு. இப்போ இதில் வந்து கொக்கிக்கு வந்து இதிலேயே கூட நம்ம இப்போ அளவு எடுத்து போட்டுக்கலாம். இப்போ முதல்ல வந்து வளைய உள்ள பகுதிக்கு வெட்டிடுறோம், வெட்டி எடுத்துடுறோம். இதை வெட்டி எடுத்துட்டு இதை வந்து 1.5 இருக்கிற மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. 1.5 இருக்கிற மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இந்த ஸ்கேலை வச்சு கூட, இது வந்து 1.5 இன்ச்சு ஸ்கேலு, இதை வச்சு ஒரு இது லைன் போட்டுருங்க. போட்டு இதை வெட்டி எடுத்துருங்க. இப்போ கிராஸ் பீஸ் எப்படி வெட்டுறதுன்னு பார்ப்போம். கிராஸ் பீஸ் வந்து நம்ம இந்த மாதிரி ஸ்கேலு, இது வந்து 1.25 இன்ச்சு ஸ்கேலு. இந்த ஸ்கேலை இப்படி போட்டு இதை அப்படியே ஒரு 2
ஒரு 2-3 பீஸ் இருக்கிற மாதிரி வெட்டிக்கோங்க. வர்ற மாதிரி துணியில் அளவு எடுத்துட்டு இதை அளவு எடுத்திருக்கேன். இப்போ வெட்ட போகிறேன். அளவு எடுத்துட்டேன். இப்போ 2 அளவு இருக்குது. இன்னும் ஒரு பீஸ் எடுத்துக்குவோம். கிராஸ் பீஸ் மட்டும் துணியில் கிராஸாக போட்டுக்கணும். போட்டுட்டு இதுக்கு நீளம் அகலம் இதெல்லாம் இல்லை. சட்டைக்கு நம்ம தேவையான அளவை வெட்டி எடுத்துக்கிறோம். அது தைக்கும்போது அளவு நம்ம இது பண்ணி பார்த்துட்டு தேவையானதை எடுத்துகிட்டு தேவையில்லாத போட்டுக்க வேண்டியதான். கிராஸ் பீஸுக்கு துணியை கிராஸாக போட்டு தான் வெட்டணும். மற்றது பட்டி நம்ம பட்டன் பட்டிக்கு நம்ம முன்னளவு பட்டிக்கு இதுக்கெல்லாம் கிராஸாக போட தேவையில்லை. இதுக்கு மட்டும் கிராஸ் பீஸ்க்கு கிராஸாக போட்டுக்கணும். அவ்வளோதான். சட்டைக்கு தேவையான பாகம்லாம் வெட்டி எடுத்தாச்சு. மேலும் தையல் சம்பந்தப்பட்ட வீடியோக்களை பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.